Hi friends, welcome to my channel. இப்போ நம்ம பாய் வீட்டு ஸ்பெஷல் வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் 15 முட்டைக்குள்ள அளவு சொல்கிறேன். நெய் 50 ml, சர்க்கரை 400 கிராம், தேங்காய் பால் 500 ml, ஹார்லிக்ஸ் 25 கிராம், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி திராட்சை உங்கள் விருப்பம் போல் எடுத்துக்கிடுங்க, அலங்கரிக்கத்தான். உப்பு தேவையான அளவு. இப்போ 15 முட்டையை நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு அதை நல்லா பீட் பண்ணலாம். இதை இந்த ரெசிபியை மிக்சிலையும் நம்ம செய்யலாம். அந்த ரெசிபி இன்னொரு நாள் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தனியாக இல்லாத அளவுக்கு நல்லா கலங்குற அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூளை அதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா முட்டையோட வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான். சர்க்கரையும் அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம திரும்ப பீட் பண்ணலாம். இப்போ நல்ல மஞ்சள் நிறமாக இருக்கு இல்லையா? இப்போ இது அப்படியே க்ரீம் மாதிரியான கலருக்கு மாறுற அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருதுன்னு. நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது ஒரு சிட்டிகை நம்ம உப்பு சேர்க்கணும். ஹார்லிக்ஸையும் சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்குறது எதுக்குன்னா அப்போ அந்த ஸ்வீட்டோட சுவை இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதுக்காகத்தான். நம்ம இதை நல்லா பீட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபியை இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஆனால் இதே நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம். அது எப்படின்னு நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா அடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்காக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு தேங்காய். இந்த ஒரு பெரிய தேங்காயில் பால் எடுத்து நான் 500 ml அளந்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்கிறது எப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வட்டலப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் ஒரு ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். நமக்கு இதெல்லாம் நல்லா சாஃப்ட் கொடுக்கும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வட்டலப்பம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு இந்த கலவையை அதில் வடித்து எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சு நம்ம இந்த பாத்திரத்தையும் வச்சு கரெக்டான மூடியை போட்டு நம்ம மூடிக்கலாம். தண்ணி ஏறிடாத அளவுக்கு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி வைக்கும்போது நம்ம வட்டலப்பம் வச்சுருக்க பாத்திரத்தில் பாதி அளவு இருக்கிறாப்புல பார்த்துக்கணும். ஏன்னா இல்லாட்டி நம்ம கொதிக்கும் போது தண்ணி அதில் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இடையில ஒரு தடவை ஒரு 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் அது வெந்துருச்சான்னு. இன்னும் வேகலை. பாருங்களா தண்ணியாக இருக்குது, ஒட்டிட்டு வருது. இப்படி இருக்கக்கூடாது. அப்போ இன்னும் வேகலைன்னு அர்த்தம்.
நம்ம மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். அது பொன்னிறமாக வறுந்தவுடனேயும் திராட்சையும் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ரெசிபி நம்ம சேனலில் அடிக்கடி வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வட்டலப்பம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம வட்டலப்பம் அழகாக வெந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அது மேலே போட்டுக்கலாம். சூடான சுவையான வட்டலப்பம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.